ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்பொழுது பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, சின்ன சின்னதாக 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 4 லவங்கம், ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா எல்லா காய்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வந்து சமைக்கிற வரைக்குமே நீங்கள் தண்ணியிலே போட்டு வைங்க, அப்போ வந்து கலர் மாறாமல் இருக்கும். 2 கேரட் கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். 10 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். கடையில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து அப்படியே வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் காஞ்ச பச்சை பட்டாணி இருந்தது, அதை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ திரும்ப 2 விசில் விட்டோம்னா பச்சை பட்டாணி வந்து கரெக்டாக வெந்து வந்துடும். நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். எல்லா காய்களையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லா காய்களையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு சேர்த்து இப்போவே மொத்தமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். இப்போது உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 400 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியில் கழுவி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி அரிசியை வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. சரியாக 1/2 மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப கலக்க வேணாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இந்த புதினாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புதினாவை விட கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி அரிசி நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசிங்கிறதுனால நான் வந்து தண்ணி கொஞ்சம் 1/4 கப் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசியிலே செய்கிறீங்க அப்படின்னா எப்பயும் போல் நீங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். சரியாக 2 விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்து வெயிட் குறைஞ்சிருச்சு. நல்லா சாதம் வந்து நல்லா உதிராக வந்திருக்கு. வெஜிடபிள் பிரியாணி நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சுருக்கோம். சாப்பிட வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே தயிர் பச்சடியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக வெஜிடபிள் பிரியாணி நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காரம் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மீடியம் அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.